சாப்பாடெல்லாம் ரெடியா? ஏத்த குக்கர் விசில் அடிக்குது, காது வெளியில ஏத்த ரெடி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க சொல்லுங்க? ஏன் என் காது ரெண்டு விழுந்து போயலடி, கேட்காம ஒண்ணு இல்ல. ரெடியா இருந்தா கேட்டேன். அப்படியே வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவான், எதனா ஒண்ணு வாயை திறந்துட்டா. என்னத்த இது? எப்பவுமே சமைச்சு முடிச்சிட்டு கூட்டா கூட வர மாட்டீங்க. இன்னைக்கு என்ன சமையல் ஆச்சான்னு குக்கர் கட்டிக்கிட்டே இருக்கும்போது இவ்வளவு விஷயமா கேக்குறீங்க? என்னத்த விஷயம்? ரொம்ப பத்திக்கும். அடியே, என் மகளும் என் மருமகனும் நம்ம வீட்டுக்கு வர போறாங்களாண்டி. அதான் உன்னை சீக்கிரமா சமைக்க சொன்னேன். நண்டெல்லாம் பொரிச்சிட்டியா? மீன் குழம்பு நல்ல கமகமான்னு வச்சிருக்கிறியா? அப்புறம் அந்த சிக்கன் நல்லா பொரிச்சியா இல்லையா? ஏன்னா என் மருமகனுக்கு பொரிச்சதான் ரொம்ப பிடிக்கும். என்ன? ஓ, அதான் விஷயமா? நான் கூட ஏதோ 2-3 வாரம் ஆயிடுச்சே கறி மீன் சாப்பிட்டு அதான் செஞ்சுட்டு இருக்கோம். நான் சமைக்கிற வாசம் தான் உங்களை இழுக்குது போல. சமையல் ஆயிடுச்சான்னு கேக்குறீங்களாங்காட்டி நான் இருந்தா உங்க பொண்ணு மருமகனுக்கு தான் என்ன சமைக்க சொன்னீங்களா? நல்லா இருக்கே கதை. பின்ன வேற யாருக்காக? என் பையன்கிட்ட சொல்லி இவ்வளவும் வாங்க சொன்னது என் மகளுக்கும் என் மருமகனுக்கு தான். வேற யாருக்கு? நீ திங்கவா? ஏத்த போன வாரம் எங்க அப்பா அம்மா வந்தாங்களே, ஏதாச்சும் ஒரு முட்டை வாங்கி கொடுத்துருப்பீங்களா உன் பையன்கிட்ட சொல்லி? எங்க அம்மாவுக்கு நான் சாம்பார் ரசமும் அப்பளம் எல்லாம் பொரிச்சு கொடுத்தேன். ஒரு 1/4 கிலோ சிக்கன் கூட வாங்கி கொடுக்கலையாத்த. இன்னைக்கு உங்க பொண்ணு வரானவனே கறி மீன் சிக்கன் சொல்லிட்டு என்னென்ன செய்ய சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க அம்மா வீட்டுல என்ன கம்மியாவா எனக்கு செஞ்சாங்க? 4-3 அடுக்கா தானே எடுத்துட்டு வந்தேன். என்ன 4-3 அடுக்கா 8-3 அடுக்கான்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிற? வர்றது இந்த வீட்டுல பிறந்த என் பொண்ணு, புரியுதா? நீ வந்தவ 1000 தான் இருந்தாலும் சும்மா பேசிக்கிட்டு போ. காரை தள்ளி கொட்டாம கரெக்டா சமைச்சு வை. இப்போ வந்துருவாங்க. கொட்டுறேன். ஆத்தாலும் மகனும் மருமகளும் நல்லா மூக்கு முடிக்க கொட்டிக்கிங்க. என் வயிற்று உங்க சும்மாவே விடாது, எல்லாம் பேதியா போகும்.